9ஆம் வீட்டுக்கு அதிபதி, மேஷத்துக்கு அதிபதி செவ்வாய், கேந்திர கோணங்களுக்கு அதிபதி செவ்வாய். அவரோடு குரு சேர்க்கை பெறுவது, ஏனென்றால் குரு அவர் ஆண்டுக்கோள், செவ்வாய் மாதக்கோள். அப்படி சேர்க்கை பெறுவது அந்த நேரத்தில் சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறக்கிறவங்க மிகப்பெரிய வெற்றியாளர். அந்த குரு தசை செவ்வாய் தசை வந்ததுன்னா அதை விட யோகம் வேற இல்லை. அப்படி பார்க்கும்பொழுது சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு இப்போ உங்களுக்கு குரு தசை நடந்து கொண்டிருந்தால் அந்த குரு தசை உங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை செய்யும். அதே போலவே செவ்வாய் தசை நடந்து கொண்டிருந்தால் அதுவும் இந்த அமைப்பு மிகப்பெரிய ராஜயோகத்தை செய்யும். காரணம், மகத்தில் பிறந்தவர்களும் சரி, பூரத்தில் பிறந்தவங்களும் சரி, உத்தரத்தில் பிறந்தவங்களும் சரி, மகத்தில் பிறந்தவர்களுக்கு மத்திய வயதிலே செவ்வாய் தசை கண்டிப்பாக வரும். ஒரு 40 வயசுலாம் வந்துடும். அதே உங்களுக்கு பூரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு இளமையான ஒரு பருவத்திலேயே உங்களுக்கு செவ்வாய் தசை நடந்து கொண்டு இருக்கும். இப்போ அந்த காலகட்டத்தில் செவ்வாய் தசை நடந்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய யோகம் இப்போ செய்யுங்க. காரணம், உங்கள் ராசிக்கு 3 செவ்வாய் பலமாக சொந்த நட்சத்திரம் இருக்கார். துலாம் ராசியில் குரு 5ஆம் பார்வையாக பார்க்குற லாபத்திலிருந்து